إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அவன் காட்டிய வழியின பிரகாரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இந்த நிகழ்ச்சி இந்த தெருவிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாம் அல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பெருகி வரும் தலாக்கும் உருகும் பெண்களும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய சமுதாயத்திலே எங்கெல்லாம் தீமைகள் மலிந்து கிடக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே கண்டன குரல்களையும் இந்த சமுதாயம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை பற்றி விளக்குவதும் நம்முடைய ஜமாத்தின் நிலைப்பாடாகும். எனவே தீமைகள் மலிந்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே மற்றவர்களெல்லாம் பேசாத மௌனிகளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய சமுதாயத்திலே குறிப்பாக இந்த பகுதிகளிலே எதனால் தலாக்கு ஏற்படுகிறது, அதனால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு ஏற்படுகிறது என்பதை விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்திலே தலாக்கு என்பது ஒரு கணவன் மனைவியை விவாகரத்து செய்வது என்பது மிக லேசான எளிதான ஒன்று என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய இஸ்லாத்தை விமர்சனம் செய்கின்ற பொழுது கூட இந்த மார்க்கத்திலே இஸ்லாமியரிடத்திலே ஒரு மனைவியை பிடிக்கவில்லை என்றால் தலாக் 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 அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டே வெளியே துரத்திடுறான். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இது எல்லாம் பெண்களுக்கு எதிராக இஸ்லாமிய சமுதாயம் செய்கின்ற மிகப்பெரிய துரோக செயல் என்றெல்லாம் மற்றவர்கள் நம்மை பார்த்து விமர்சனம் இன்றளவுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த விமர்சனத்துக்கு ஏற்றவாறே நம்முடைய சமுதாயத்திலையும்
இது போன்ற நிகழ்வுகள் ஆங்காங்கே நடக்கத்தான் செய்கிறது. இவ்வளவு பெரிய கொடுமை நடப்பதற்கு என்ன காரணம்? குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திலே எதற்கெடுத்தாலும் தலாக்கு என்று சொல்லுகின்ற அந்த நிலை, தலாக்கு விட்ட சில மாதங்களிலே சில வாரங்களிலேயே அந்த மணமகனுக்கு, தலாக்கு விட்ட அந்த மணமகனுக்கு மணப்பெண் தயாராக இருக்கின்ற நிலை, உடனே அடுத்த திருமணம் செய்கின்ற ஒரு நிலை, இது எல்லாம் நம்முடைய பகுதியிலே சர்வசாதாரணமாக நடக்கிறது. என்ன காரணம்? மார்க்கம் இதற்கு என்ன தீர்வு சொல்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இவ்வளவு சாதாரணமாக சர்வசாதாரணமாக வாழ வந்த அந்த பெண்ணை வாளா வெட்டியாக ஆக்குவதற்கு என்ன காரணம்? இது முதல்ல தெரியணும். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த திருமணம் நடத்த வருகின்ற இந்த ஆலிம்கள், நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்கின்ற அந்த நேரத்தில் இந்த ஆலிம்சா உட்கார்ந்து அரபில சில வார்த்தைகளை ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. நமக்கு அந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் இது போன்ற அந்த அரபி வார்த்தை கேட்டா தான் திருமணம், இல்லைன்னா திருமணமே செல்லாது அப்படின்னு நாம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த அரபி வார்த்தைகளில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அந்த ஆலிமுக்கும் தெரியாது, திருமணத்தை காண வந்த நமக்கும் தெரியாது. சரி, எதையும் அவர்கள் சொல்லட்டும். ஆனால் அந்த நேரத்தில் திருமணம் என்றால் என்ன, ஒரு கணவன் மனைவியுடைய நிலைப்பாடுகள் என்ன, எப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே தலாக்கு என்ற இந்த விவகாரத்தை கையில எடுக்கலாம், தலாக்கு என்ற விவகாரத்தை கையில எடுப்பதற்கு முன்னால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகள் என்ன, இதை எல்லாவற்றையும் அவர்கள் அந்த ஆலிம்கள் சொல்வார்கள் என்றால், இந்த சமுதாயத்திலே தலாக்கு என்பது மிக 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 குறைவாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே எப்படி மிக அரிதாக இருந்ததோ அதே போன்று மிக மிக அரிதாக, மிக மிக குறைவாக, இவ்வளவு மக்கள் ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே ஏதோ வருஷத்துக்கு அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு ஒன்னோ ரெண்டோ அப்படித்தான் ஏற்படும். திருமணத்தை பேச வருகின்ற இந்த ஆலிம்கள் திருமண முறிவை பற்றி பேசாமல் இருப்பது, திருமணத்தை பற்றி பேசுகின்ற நம்முடைய ஜமாத் தலைவர்கள் திருமணத்தை ஒருவர் முறிக்கிறான் என்றால் அதுல என்னென்ன நடைமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தராமல் இருந்ததுதான் நம்முடைய சமுதாயத்திலே நிறைய வாளா வெட்டிகள் உருவாகுவதற்கு இதுதான் காரணம். இதை சொல்லி இருந்தா கொஞ்சமாவது நாம திருந்துவதற்கும், தலாக்கி விடுகின்ற அந்த ஆண் அதனுடைய லாப நஷ்டத்தை புரிந்து கொண்டு செய்வதற்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இதை புரியாம இருக்கிறது தான் அடிப்படை, இந்த தலாக்கு கூடுவதற்கு பெருகுவதற்கு அடிப்படை காரணம். சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தெருவில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது என்றால் இந்த ஊர் ஜமாத்தை சார்ந்தவர்கள், ஊரார்கள், இந்த இமாம்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்து மணமகன் யாரு, மணப்பெண்ணு யாரு அப்படின்னு கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 பேரை சேர்த்து வைக்கிறதா இருந்தா விசாரணை எல்லாமே நாம செய்யறோம், செய்யாம யாரும் போறது இல்லை. கண்டிப்பாக விசாரணை செய்கிறோம். என்ன விசாரணை? எந்த வீட்டு பொண்ணு, எந்த வீட்டு மாப்பிள்ளை, இந்த வீட்டு மாப்பிள்ளை, இந்த வீட்டு பொண்ணு, அப்படியா? சரி, 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்களா? குடும்ப ரீதியாக அவர்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டார்களா? இதையெல்லாம் கேட்போம். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாரும் பேசுவாங்க. ஊர்ல வந்து சொன்னியா? ஊர்ல சொல்லாம ஒரு கல்யாணம் நடக்குமா? அப்படி நடந்தால் எவ்வளவு பெரிய விபரீதம். அந்த ஜமாத்தார்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஊர்ல இவன் மேவல,
ஊர்ல இவன் சொல்லல, ஊரை அழைக்கல, எனவே இந்த திருமணத்திற்கு தப்தர் நிக்கா புக்தத்தை நாங்க தரமாட்டோம், இந்த திருமணத்தை நடத்துவதற்கு நம்ம ஜமாத்தை சார்ந்த ஆலிம்சா வரமாட்டாரு, அசரத்து வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டத்தை எல்லாம் நம்ம ஜமாத்து போட்டோம். இவ்வளவு நடக்குது இல்ல, ஊரை தாண்டி நம்ம தௌஹீத் ஜமாத் தான் நடத்தும். நீ ஊருக்காரன் எதுவும் சொல்லிட்டு போ, நாங்க கரெக்டா ஜமாத் திருமணம் நடத்துவோம் என்று சொல்லி நம்ம தௌஹீத் ஜமாத் அதுல கரெக்டா போயிட்டு இருக்குது. அந்த இந்த ஊர்க்காரர்கள் ஜமாத்தாரர்கள் இந்த ஆலிம் சாக்கள் அத்தனை பேருக்குமே திருமணம் நடக்கின்ற பொழுது இவ்வளவு நிபந்தனை போடுறாங்க, இவ்வளவு சருத்த போடுறாங்க. இது மார்க்கத்துல இல்ல, நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க, இருக்கட்டும். இவ்வளவு நிபந்தனையும் இவ்வளவு சருத்தையும் போட்டு அந்த கல்யாணத்துல இந்த ஊர் ஜமாத்தார்கள் கலந்து கொண்டு அந்த திருமணத்தை நீங்க நடத்துறீங்க. அதற்கு பின்னால பிரியும் போது உங்கள்ட்ட யாராவது கேட்கிறாங்களா? கேட்டா நீங்க என்ன வழிமுறைகளை சொல்லி தாரீங்க? இந்த ஆலிம் சாக்களோ ஜமாத் தலைவர்களோ நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு சருத்தும் இவ்வளவு நிபந்தனைகளும் போடக்கூடிய நீங்க ரெண்டு பேரும் பிரிறாங்க என்று சொன்னால் அது என்னைக்காவது அதை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பீங்களா? அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இணக்கமாக வாழ்வதற்கு ஏதாவது வழிகள் நீங்க பார்த்திருப்பீங்களா? அந்த லெப்ப அல்லாம அல்லி பைனவுமா கமா அல்லப்த பைன ஆதம் ஹவ்வா சொல்லிட்டு போனாலும் அவ்வளவுதான். துவா ஓதிருப்பாரா இல்லையா? ஆதமும் ஹவ்வாவும் எப்படி சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இந்த மணமகன் வாழட்டும், மணப்பெண் வாழட்டும். ரெண்டும் ஆத நபி மாதிரி ஹவ்வா நபி மாதிரி காட்டுல போய் நிக்கிறாங்களே, ரெண்டு பேரும் இப்போ நீ வேண்டாம் நான் வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நிக்கிறாங்களே. அந்த ஆலிம் சாப் வந்து எப்பா நான் தான் கல்யாணம் பண்ணேன், உங்களுக்கு மத்தியில என்னப்பா பிரச்சனை, பேசுவோமே அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? அவர் பேசாம கை மடக்கு வாங்கிட்டு அன்னைக்கே ஓடி இருப்பார். பிரியாணி போட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அதோடி போயிருப்பார். ஊர் தலைவர்களும் ஜமாத்தார்களும் அதே மாதிரி போயிடுறாங்க. ஆனால் இந்த விவகாரம் என்ன? ஒரு ரெண்டு பேரை சேர்றாங்க என்றால், சேர்ந்த அந்த இருவரும் பிரிகிறார்கள் என்றால் முதலில் இஸ்லாம் கடைபிடிக்க சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன? இது தெரியுதா? நம்ம யாராவது யோசிச்சு பார்த்தோமா? அந்த பிள்ளைய தலா கூட்டான், இந்த பிள்ளைய தலா கூட்டுட்டான், அவன் பொண்டாட்டி தலா கூட்டுட்டான் இப்படின்னு பேசுறமே. ஒருவர் தலாக்கு விடுகிறார் என்றால், இஸ்லாம் கொடுத்த இந்த சலுகையை ஒருவர் பயன்படுத்துகிறார் என்றால், அந்த சலுகையை பயன்படுத்துவதற்கு முன்னால், என் பொண்டாட்டி எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்னால், என் மனைவி விட்டு நான் பிரிகிறேன் என்று சொல்வதற்கு முன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில நடைமுறைகளை பின்பற்றணும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபைலூஹுன்ன வஹஜ்ரூஹுன்ன ஃபில் மலாஜிஇ வத்ரிபூஹுன்ன ஃபைன் அதானகும் ஃபலா தபூ அலைஹின்ன சபீலா. இது சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய தலாக்குக்கு முன்னர் நாம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிபந்தனையை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? ஆண்களே, அந்த பெண்களுடைய விஷயத்துல, உங்களுடைய மனைவிமார்களுடைய விஷயத்துல ஏதாவது பிணக்கு ஏற்படும் என்று நீங்கள் கருதினால், சண்டை சச்சரவு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இத மாதிரி பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கருதினால், முதல்ல அந்த பெண்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். வீட்டுல மனைவி ஏதாவது சமையல்ல குறை அல்லது வேற ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு, கணவன் மனைவிக்கு மத்தியில இத மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு, உடனே தலாக்கா, உன்னை தலா கூட்டுட்டேன், அதுவும் முத்தலா கூட்டுட்டேன், இனிமேல் உன்னை நீ உன் அம்மா வீட்டோடு சேர்ந்து போய்க்க, இங்க சேர்ந்து வராத என்று சொல்வது பிரச்சனையா? இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதா? எந்த வீட்டுல தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா எல்லாருமே அவர்களுடைய மனைவியை தலா கூடணும்.
எந்த வீட்டுல பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வது மாதிரி குடும்பத்துக்கு எந்த குடும்பமா இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இல்லாத, சின்ன சின்ன சண்டைகள் இல்லாத எந்த வீடும் இருக்காது. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலேயே அவர்களுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் மத்தியில பிரச்சனை வரலையா? ஒரு மாத காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசல்ல போய் இருக்கலையா? மனைவிமார்ட்ட கோபப்பட்டுட்டு இவங்க சரியில்லை, இவங்க நியாயமா நடக்கல என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு விட்டு பள்ளிவாசல்ல போய் இருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறுல நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். ரசூலுல்லாஹ்வை விட சகிப்புத்தன்மை உள்ள ஒரு ஆள் உண்டா? அந்த ரசூலுல்லாஹ்வை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அடிச்சதே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய மனைவிமார்கள் உட்பட ரசூலுல்லாஹ் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்களுடைய மனைவி அடிக்கல, அதே போன்று அடிமைகளை அடிச்சது கிடையாது, வேலையாட்களை ரசூலுல்லாஹ் அடிச்சது கிடையாது. இவ்வளவு தங்கமான ஒரு மனுஷன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கும் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியில பிரச்சனை வந்த உடனே ரசூலுல்லாஹ் உடனே தலாக் 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 அப்படின்னா போனாங்க. என்ன செஞ்சாங்க? கொஞ்ச நாள் அவங்க தனியாக இருந்தாங்க, பள்ளிவாசல்ல போய் ஒதுங்கி இருந்தாங்க. அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்ப உலகத்தில் இருக்காது. அது உங்க குடும்பமா இருந்தாலும், என் குடும்பமா இருந்தாலும், எந்த குடும்பமா இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டைகள் இது இருக்கத்தான் செய்யும். அதுக்காண்டி தலாக்கா? அந்த பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு இஸ்லாம் அழகான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லித் தருது. என்ன வழிமுறை? ஃபைனுஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். என்னமா பிரச்சனை? எதுக்கு என்கிட்ட காலில இருந்து பேசாம இருக்க? ஏன் சண்டை போட்டுட்டே இருக்கிற? நான் வந்தா ஏன் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிற? அல்ல வேற இது இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லு, அந்த பிரச்சனையை பேசு. என்ன விவகாரம்? ஏன்ட்ட தப்பு இருந்தா நான் திருத்திக்கிறேன், ஓன்ட்ட தப்பு இருந்தா நீ திருத்திக்க. பேசலாமா இல்லையா? உபதேசம் பண்ணலாமா இல்லையா? ஆனா உலகத்தில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை உண்டா? இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை சொல்லுவான. மாவோயிஸ்டுகள் இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்கான் மேற்கு வங்காளத்தில். இப்ப நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வந்து மாவோயிஸ்டுகளுக்கும் ராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் சண்டை. கடைசி என்ன பிரச்சனை சொல்றா தெரியுமா? ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில தீர்த்துக்கலாம். துப்பாக்கி எடுத்து சுடுகின்ற இந்த நேரத்திலையும் பேச்சுவார்த்தையில தீர்த்து கொள்ளலாம். நீனும் பேசவா நானும் பேச வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை தான். முடியாதா? இவ்வளவு சண்டையும் பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றால், இந்த கணவன் மனைவி மாப்பிள்ளை பொண்டாட்டி பிரச்சனையை ஏன் பேச்சுவார்த்தையில் தீர்க்க முடியாதா? அல்லாஹ் சொல்றான், ஃபைனுஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க. இப்படிலாம் செய்யாதம்மா, குடும்பத்துக்கு நல்லது இல்ல, நமக்கு ரெண்டு பிள்ளை ஆகி போடுச்சு, நீனும் நானும் பிரிஞ்சா இந்த பிள்ளைகளை அனாதை ஆயிரும், யாரு வளர்க்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? சொல்லலாம்ல. நீ நான் பிரிஞ்சா பிள்ளை இல்ல பெரும் பாடுபடும், பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறது அந்த பிள்ளை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்க. பிள்ளை யார்கிட்ட இருக்கும்? தாயிட்ட இருந்தா தந்தையினுடைய பாசம் எங்க? தந்தையிட்ட இருந்தா தாயினுடைய பாசம் எங்க? கடைசி சீரழிஞ்சு போதா இல்லையா? அந்த குழந்தைகளுடைய பச்சிலம் பாதனுடைய மனது அப்படியே புண்பட்டு போதா இல்லையா? பாப்பா எங்க அப்படின்னு அவன் கேட்பான், பாப்பாவா அவன் கிடக்கான் அப்படின்னு இவன் சொல்லி கொடுக்க. அப்பவுமே அந்த தகப்பனை பற்றி கெட்ட எண்ணங்களும் மோசமான சிந்தனைகளும் அந்த குழந்தையுடைய மனதில் நீங்க பதிவு வைக்கிறீங்களா இல்லையா? கடைசி நிலை என்ன ஆகும்? நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்க. நீங்க ஆளாளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பிள்ளையுடைய நிலை என்ன? நீங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையுடைய நிலை என்ன? அதனுடைய எதிர்கால நிலை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? இதையெல்லாம் சொல்லலாம்ல. அந்த மனைவிடத்துல இதையெல்லாம் சொல்லலாம். நம்ம ரெண்டு பேரும் பிரிய வேண்டாம், அல்லது ஓட்ட இருக்கக்கூடிய தப்ப நீ பிரிஞ்சு அதை புரிந்து சரியாக நீ நடந்துக்க என்று அழகாக சொல்லலாம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுது என்றால் முதல்ல உபதேசம் பண்ணுங்க.
உபதேசம் பண்ணியாச்சு, கேட்கல. திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணணும், ஆனா அவ கேட்கல. உடனே என்ன செய்ய? அப்பவும் தலா கூடணுமா? தலா கூடாத. அடுத்து அல்லாஹ் ரெண்டாவது சொல்றான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, படுக்கையில இருந்து பிரிங்க. முதல்ல தலாக் விடுவதற்கு முன்னால் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனை வந்து விட்டது என்றால் முதல்ல கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் தலாக் இல்ல, உபதேசம். அதுல கட்டுப்படவில்லையா? ரெண்டாவது விவகாரம் என்ன தெரியுமா? படுக்கை விட்டு போய் நீனும் நானும் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து படுக்க மாட்டோம். இது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா இல்லையா? ஒரு மாச காலமா தன்னுடைய மனைவிமார்களை விட்டு ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல படுத்த உடனே அத்தனை பேரும் துடியா துடிச்சாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தன்னுடைய மகன் ஹப்சாவை கட்டி கொடுத்தாங்க. தன்னுடைய மகன் ஹப்சாவை ரசூலுல்லாஹ்வுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாத்தையும் விட்டு ரசூலுல்லாஹ் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்க ஓடோடி வராங்க. வெளியே வந்து நின்று கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மனைவிமார்கள்லாம் நீங்க தலாக் கூட்டீங்களா? முதல் கேள்வி அதுதான். ஏன் தலாக் கூட்டா உமர் அவங்களுடைய மகளும் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் தலாக் கூட்டா நிலை என்ன? ஹப்சாவை விட்டுருப்பாங்கல்ல, அப்ப ஹப்சா தன்னுடைய மக அதுல பாதிக்கப்படுவாங்களே. கேட்கிறாங்க, என்ன என்ன விவகாரம், தலாக் கூட்டீங்களா? இல்ல தலாக் கூடல. அப்ப என்ன இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் பேசாம விட்டுட்டு பள்ளிவாசல்ல வந்து இருந்துட்டேன். அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி, தலாக்கு உடல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு நிம்மதி. எந்த பெண்ணையும் பெற்ற தகப்பனா இருந்தாலும் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனதான் இருக்கும், அவங்களுடைய மனநிலை தான் இருக்கும். என் பிள்ளைய ஒரு ஆளுக்கு கட்டி கொடுக்கிறேன், நாளைக்கே தலாக் கூறான். அந்த நம்முடைய பிள்ளை கவலைப்படுவதை விட அந்த பிள்ளையை கட்டி கொடுத்த தாய் தந்தையுடைய மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம், அது கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பாடு. சோறு என்ன, சீரு என்ன, வரதட்சணை என்ன, நகை என்ன, நட்டு என்ன, இது இவ்வளவு செலவு பண்ணி அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம். நாளே நாள்ல அந்த பிள்ளை தாலி எடுத்துட்டு வந்து இருந்ததுன்னா, தலாக்கு விடப்பட்டு நம்மளுடைய வீட்டில் வந்து இருந்த அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய வேதனையை விட அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கும், உம்மா பாப்புக்கு இருக்கும். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவ்வளவு பதறி அடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, பிரச்சனை தான், அதை தீர்த்துக்கலாம், தலாக் கூட்டா என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் இல்லன்னோனே அதுக்கு பின்னால்தான் தன்னுடைய மகா ஹப்சாட்ட வந்து கடுமையா உபதேசம் பண்றாங்க. எப்படி எல்லாம் நீ நடக்கணும் நான் சொல்லி இருந்தேன், அடுத்த ஆளுடைய பேச்சையெல்லாம் கேட்க கூடாது நான் சொல்லி இருந்தேன், ஏன் இப்படி எல்லாம் நீ ரசூலுல்லாஹ்ட்ட நடந்த என்றெல்லாம் தன்னுடைய மகளை அவங்க கடிந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் கடைபிடிச்சது என்ன? அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வருதுன்னா கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழ வேண்டாம், கொஞ்சம் படுக்கையை பிரிச்சு வாழ்வோம், நீ வேற நான் வேற, நீ வேணா உங்க உமா வீட்டுல இருந்துக்க, நான் என் வீட்டுல இருந்துக்கிறேன். இன்னைக்கு பள்ளிவாசல்ல படுத்தா அது வேற மாதிரி நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குடும்பத்துல பிரச்சனையா பள்ளிவாசல், வேற ஏதாவது பிரச்சனையா பள்ளிவாசல், எல்லாம் பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு போறது அது தொழுகைக்கு நிறைய பேர் போறது இல்ல, தொழுகைக்கும் நிறைய பேர் போறது இல்ல. என்னைக்கா ஜனாசா விழுந்தா வட்டாரத்துக்காரன் இறந்துட்டா போகண்டா, அப்பதான் பள்ளிவாசலுக்கு போறான். நம்ம வட்டாரத்துல ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்களேன், அப்பதான் அந்த பள்ளிவாசலுக்கு போறது. பாக்கி அது அந்த ஜமாத் நிர்வாகம் பார்த்துக்கணும், இந்த அள்ளி பயணமா ஓன லெப்பமாறு பார்த்துக்கிடுவாங்க, நமக்கு என்ன. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படிலாம் இல்ல, அவங்க வீட்டை விட்டு குடும்ப பிரச்சனை என்றால் பள்ளிவாசல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஃபாத்திமாவுக்கும் பிரச்சனை. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனுக்கும் பிரச்சனை. உடனே என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு உனக்கு எனக்கு பிரச்சனை, உடனே தலாக் 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 அப்படின்னா வந்தாரு இல்ல, நேரா வந்து பள்ளிவாசல்ல படுத்துக்கிட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. ரசூலுல்லாஹ் வந்து வழக்கமா தன்னுடைய மக வீட்டுக்கு போறாங்க, போய் கேட்கிறாங்க, என்னம்மா விவகாரம் என்ன? ஒண்ணுல மாப்பிள்ள கோவச்சிட்டு போயிட்டாங்க. யாரு? மருமகனா? எங்க போனா தெரியல, வீட்டுல சொல்லாம தானே போவோம். பொண்டாட்டிட்டு கோவம் வந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருந்தா சொல்லிட்டு போவோம், சந்தோஷம் இல்லைன்னா பேசாம போனது தானே.
அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து மனைவிட்ட சொல்லாம போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள்ல அங்கேயும் ஒரு பாசம் வரத்தானே செய்யும். என்ன நிலை, நேரா வராங்க, நேரா வந்து வந்தா பள்ளிவாசலுக்கு வராங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசல்ல படுத்து கிடக்குறாங்க. உடனே தட்டி எழுப்புதாங்க. கும் யா அபா துராப், மண்ணின் தந்தையே எந்திங்க. யாரை பார்த்து? யாரை பார்த்து? மருமகனை பார்த்து. நம்ம மருமகனை பார்த்தாச்சுன்னா 40 அடி பாஞ்சு ஓடுவோம். யாரு? மாமனார். மாமனார் மருமகனை பார்த்தா 40 அடி என்னமோ காட்டுல உள்ள விலங்கு வந்த மாதிரி. அவன் மனுஷன் தானப்பா. ஏன்னா யாருக்கு கட்டி கொடுத்த? ஒரு மனுஷன் தானே கட்டி கொடுத்த. அவர் மருமகன் வந்த உடனே மாமனார் எங்கி போவாங்க, மாமியார் ஓடிடுவாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. சரி போட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறாங்கன்னா கும் யா அபா துராப், மண்ணின் தந்தையை எந்தி. என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசல் மாதிரி பளிக்கு கிடையாது, சாதாரண தரை. அதுல படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும் போது அவங்களுடைய மேனியில எல்லாம் அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா மண்ணு. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு எந்திங்க, போங்க வீட்டுக்கு போங்க. எல்லாம் இதெல்லாம் எந்த வீட்டுல இல்லாத, எனக்கு இல்லாதா உங்களுக்கு இல்லாதா, அப்படியே சமாதானம் சொல்லி ரசூலுல்லாஹ் தன்னுடைய மருமகனை அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் பிரிஞ்சாங்கல்ல. பிரிஞ்சாங்கன்னா என்ன? படுக்கையே பிரிக்கிறது. ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழாம இருப்போம். அதுக்கு பின்னால ஒரு மாதிரி தேட்டம் வந்துடும். தேட்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், மாப்பிள்ளைக்கு மனைவியை தேடும், மனைவிக்கு கணவனை தேடும். இப்படி தேட்டம் வந்துருச்சுன்னு வைங்க, பழசெல்லாம் மறந்துடும். எதெல்லாம் மறந்துடும்? ஏற்கனவே அந்த பொம்பளை இவரை திட்டினது, இவர் அவளை திட்டினது, இதெல்லாம் மறந்துடும். நிறைய அப்படியே மறந்து 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 இந்த தேட்டம் வந்தோடனே அதெல்லாம் போயிடும். சேர்ந்து இருந்தேன்னு வைங்களேன், நீ இப்படி சொன்னில்ல, நீ இப்படி எல்லாம் பேசினில்ல, அது பிரச்சனை பெருசாயிரும். கூட உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும். இஸ்லாம் அழகாக சொல்லுது, மனிதனை படைத்த அல்லாஹ் இந்த மனுஷனுடைய குண நலங்களை தெரிந்த அல்லாஹ் அவ்வளவு அழகாக சொல்றான். எப்பாங்க வா, 2 பேரும் சேர்ந்து இருந்தா அவ்வளவு பிரச்சனை வரும். கொஞ்ச நாள் ஒதுங்கி இருங்களேன். கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தா அந்த பழசு எல்லாம் மறந்துடும். அதுக்கு பின்னால அப்படியே சேர்ந்துக்கலாம். கேட்ட வந்துருமா இல்லையா? மாப்பிள்ளை வேணுமே, இவனுக்கும் மனைவி வேணுமே, அப்ப என்னத்தை போட்டுக்கிட்டு பேச, எல்லா வீட்லயும் இல்லாததா இப்ப நாம சொல்ல நிலைக்கு வந்துருவா. அப்புறம் அழகா ஓடும். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான வழி. 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை வருகிறது என்றால் முதல்ல வந்து அந்த 2 பேரும், கணவன் மனைவிக்கு உபதேசம் பண்ணணும், மனைவி கணவனுக்கு உபதேசம் பண்ணணும். ஒண்ணு. 2வது விஷயம் என்ன? அதுக்கும் கேட்கலனா, உபதேசத்துக்கும் அங்க சரிப்பட்டு வரவில்லை என்றால் அடுத்ததாக படுக்கையை பிரிக்கணும். பிரிஞ்சாச்சு. மாப்பிள்ளை 2 வருஷமா வெளிநாட்டுக்கே போயிட்டான் வச்சுக்கிடுவோமே. 2 பேருக்கும் பிரச்சனை வந்தா வெளிநாட்டுக்கே போயிட்டான். அப்பவும் பிரச்சனை தீரல. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒன்னே தலாக். அப்பவும் தலாக் அப்படிலாம் சொல்லல. வதுரிபூஹுன்ன, அந்த பெண்களை லேசா அடிங்க. பேசாம விளக்கு மாத்த சாக்க கூடாது. லேசா அடிங்கன்னா காயம் ஏற்படாத விதத்தில். ரசூலுல்லாஹ் அதுக்கு அழகான விளக்கமும் சொல்றாங்க. காயம் ஏற்படாத விதத்துல ஒரு பயம் வரணும். மாப்பிள்ளை என்றால் மனைவிக்கு ஒரு பயம் வரணும். மாப்பிள்ளை அடிச்சு போடுவான், மாப்பிள்ளை காசு தர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பயம் வரணும். ஆனா இங்க எல்லாம் மேலப்பாளையம் இங்க எல்லாம் வந்து மனைவி தானே சம்பாதிக்கிறா. அதனாலதான் சில இடங்கள்ல திமிரு கொஞ்சம் கூடுது. மாப்பிள்ளை சம்பாதிக்கணும், மனைவி சம்பாதிக்க கூடாதுங்கிற அர்த்தத்தை சொல்லல. சம்பாதிக்கலாம், அதை விட உயர்ந்த சம்பாத்தியம் மாப்பிள்ளைக்கு இருக்கணும். நான் கொடுத்த காசுல நீ சமையல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் கட் அண்ட் ரைட்டா போயிட்டு இருக்க முடியும். அப்ப இஸ்லாம் சொல்லுது, இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது என்றால் நீங்கள் உங்களுடைய மனைவிய காயம் ஏற்படாத விதத்துல கொஞ்சம் தட்டி வையுங்க, அடக்கி வையுங்க. எத்தனை வழி? உபதேசம் பண்ணுங்க. அதுல திருந்தவில்லை என்றால் கொஞ்சம் படுக்கை விட்டு ஒதுக்கி வையுங்க. அதுல திருந்தவில்லை என்றால் நீங்கள் லேசா அடிச்சுக்கிடுங்க. இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபைன் அதானக்கும் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா. நீங்க இவ்வளவு வழிமுறைகளை கடைபிடிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு விஷயத்திற்கு உங்களுடைய மனைவி கட்டுப்பட்டு விடுவார்கள் என்றால் நீங்கள் வேற வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. வேற வழியை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? தலாக் விடக்கூடாது. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்துருச்சுங்க. பிரச்சனை வந்து நீங்க உபதேசம் பண்ணிட்டீங்க. அந்த பிள்ளை சொல்லுது, சரிங்க நான் தெரியாம நடந்துட்டேங்க, உங்க அண்ணன் வீட்டுக்கு போக கூடாதுட்டீங்க, நான் தெரியாம போயிட்டேன், இதை செய்யக்கூடாது, நான் தெரியாம செஞ்சிட்டேன், இனி செய்ய மாட்டேன் என்று அந்த பெண்ணு சொல்லும் போது மாப்பிள்ளை என்ன செய்யணும்? ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, வேற வழியை தலாக் எடுக்காத.
வேற எந்த வழியும் நீ கடைபிடிக்காத அல்லாஹ் சொல்றான். இல்ல அவ சும்மா வாயால தான் சொல்றான், இன்னும் வேற ஏதாவது சொல்ல முடியும்? இவன் தத்துவம் பேசுவான், அவளை விட்டு பிரியணுங்கிறதுக்காக வேண்டி அவ வாயால சொல்லுவா, சொல்லிட்டு இப்படி மாறிக்கிடுவான். அதனால அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், அவ சொன்னா நீ கேளுங்கிறானே, நீ உபதேசம் பண்ணல, கட்டுப்பட்டான்ல, இனிமே செய்ய மாட்டேங்கிறாள்ல, அப்ப அதுக்கு நீ கேளு, அதுக்கு முக்கியத்துவம் கொடு. இல்ல அதுக்கு பின்னாரையும் அவ திரும்ப அதை செஞ்சால 2 அடி எல்லாத்துக்கும் அவ கட்டுப்பட்டு இருக்கிறாள் என்றால், உன்னோடு தான் சேர்ந்து வாழ்வேன் என்று அவள் நிற்கிறாய் என்றால், எதுக்குப்பா அவளை தலாக் விடணும்? எதுக்கு தலாக் விடணும்? எதுக்கு அவளை விட்டு நீ பிரியணும்? அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டாமா? ரஹ்மான் மறுமையில கேட்பான்ல, நீ 2 பேரும் சேர்ந்தீங்க, குடும்பம் நடத்தினீங்க, சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு, அதுல உன் பேச்ச அவ கேட்கிறங்கிற, உன்னை மீற மாட்டேங்கிற, உன்னோடு தான் கிடப்பாங்கிற, நீ என்ன சொன்னாலும் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று அவ பேசுகிற. இவ்வளவு சொன்னதற்கு பின்னாலையும் இன்னொரு வழியை நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்றால் அது அல்லாஹ்வை எதிர்த்ததுக்கு சமம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ உதாசீனப்படுத்துகிறாய் என்று அதுக்கு அர்த்தம். இவ்வளவும் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இது குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமை. அந்த கணவன் மனைவி செய்யக்கூடிய விவகாரங்கள், 2 பேருக்கும் பிரச்சனை இருந்தா அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி செய்யக்கூடியது. இப்படி எல்லாம் மாப்பிள்ளை செஞ்சு பார்த்தான், உபதேசம் பண்ணி பார்த்தான், கேட்கல. படுக்கை விட்டு பிரிச்சு பார்த்தான், கேட்கல. 4 அடியும் கொடுத்து பார்த்தான், கேட்கல. திருந்தவே இல்லை. 1 2 இப்படி இருக்கும். இப்போ என்ன செய்ய? அல்லாஹ் அதுக்கும் தீர்வு சொல்றான். وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَبَعْثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا. இத மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு, கஷ்டங்கள், ஒரு குழப்பம் ஏற்பட்டதுன்னா, மாப்பிள்ளை தரப்புல இருந்து ஒரு நல்ல ஆளை கூப்பிடுங்க, பெண் தரப்புல இருந்து ஒரு நீதமான நல்ல ஆளை கூப்பிடுங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தட்டும். விளங்குதா? மாப்பிள்ளையும் பொண்டாட்டி இதுவரையும் பேசினாங்க, தீர்வு கிடைக்கல. குடும்பத்தில் உள்ளவங்க 2 பேரும் பேசி பார்த்தாங்க, தீர்வு கிடைக்கல. அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? 2 குடும்பத்தை சார்ந்தவர்கள், அங்க இருந்து ஒரு ஆள், இங்க இருந்து ஒரு ஆள், அல்ல அங்க இருந்து 2 பேர், இங்க 2 பேர், அவங்க உட்கார்ந்து இந்த கணவன் மனைவி மத்தியில பேசணும். என்னப்பா என்ன பிரச்சனை? இந்த சின்ன முடியவனை கூட்டு வந்துடக்கூடாது. நாளைக்கு தலாக் கூடக்கூடியவனை இன்னைக்கே தலாக் கூட வைப்பானா இல்லையா? அது எல்லா ஊர்லயும் உண்டு. எல்லா குடும்பத்திலையும், அதான் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய குடும்பத்துல 2 பேர் இருப்பான். விட்டு அப்படின்ட்டு வருவான். அவன் மாப்பிள்ளை இவ்வளவு பேசினா மானம் கெட்டு போய் அவன்கிட்ட இருக்கணுமா அப்படின்னா பேசிட்டு வருவான். இந்த மாதிரி சிடுமூஞ்சிகளை எல்லாம் கூட்டு வரக்கூடாது. நிதானமா, அழகாக, நேர்மையாக, நீதமாக பேசக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து அதுக்கு பேசணும். 2 பேரும் கூப்பிட்டு வருவோம். 2 பேரையும் கூப்பிட்டு இங்கேயும் அங்கேயும் நாம வச்சாச்சுன்னா பேசுவாங்கல்ல, என்னமா உனக்கு பிரச்சனை, மாப்பிள்ளை பத்தி இவ கொட்டி தீப்பா. அதே மாதிரி மாப்பிள்ளை தரப்புல இருந்து என்னப்பா உனக்கு பிரச்சனை, என் பொண்டாட்டி இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா, வெளிநாட்டுல இருந்து ரூபா அனுப்புன, நகையா வாங்கினா, அங்க கொடுத்தா இங்க கொடுத்தா, நான் 10 பைசா கூட நான் செலவு பண்ணாம நான் அனுப்பி வச்சிருக்கேன், அவன் 1 பைசா கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டா அப்படின்னு இவன் 1008 குணம். சரி ரைட்டு, எல்லாம் இருக்கும். இனிமேல் இங்கேயும் ஒரு ஒப்புதல் வாங்கி, மாப்பிள்ளைட்ட ஒரு ஒப்புதல் வாங்கி 2 பேருக்கு மத்தியில இணக்கமா வைக்கலாமா இல்லையா? கணவன் மனைவிக்கு மத்தியில இணக்கம் ஏற்படவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்னிலை மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் பொண்ணு வீட்டுக்காரனும் அவர்கள் இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிக்குல்லாஹு பைனஹுமா, இது இவ்வளவு இணக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் இணக்கத்தை விரும்பினார். யாரு? கணவன் மனைவி அந்த 2 பேருமே இணக்கத்தை விரும்புவார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில ஒரு நட்பை, ஒரு பாசத்தை, ஒரு பிணைப்பை, ஒரு அல்லாஹ்வுடைய அருளை, அவன் தன்னுடைய அருளை அவர்களுக்கு செய்வான். இது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். இவ்வளவு ஸ்டெப்புக்கு பின்னாலே நீ யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் எடுத்த எடுப்பிலே தலாக் கூட சொல்லுதா? எவ்வளவு வழிமுறைகளை பின்பற்றியதற்கு பின்னால் தலாக் கூட சொல்லுதா? இப்ப நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய இந்த தலாக்கு இவ்வளவு வழிமுறைகளை யாராவது பின்பற்றி இருக்காங்களா? கொடுமை என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணி இங்க இருந்து போயிடலாம், போய் 4 நாள் இந்த பெண்ணோடு வாழ்ந்துட்டு 5ஆம் நாள் பிளைட் ஏறி வெளிநாட்டு போய் இறங்குதான்.
ஒரு மாசத்துல அங்கிருந்து வருது, நான் என்னுடைய மனைவியை தலாக் 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 என்று முத்தலாக்கி விட்டு விட்டேன், எனக்கும் அவளுக்கும் இனிமேல் கணவன் மனைவி என்ற உறவே கிடையாது. உடனே இங்க இருக்கக்கூடிய ஜமாத்து ஆலிம்சாக்கள் லப்பமாரி எல்லாம் சேர்ந்து முத்தலாக் விட்டுட்டானா, எல்லாம் முடிஞ்சு பெட்டியை கட்டி வச்சாச்சு, அவ்வளவுதான். அவளை இதா இருக்க சொல்லுங்க, வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. என்னப்பா என்ன விளையாட்டா இது? நான் ஏற்கனவே சொன்ன திருமணத்துக்கு மாத்திரம் ஒரு 40 ஷரத்தை போட்டு வச்சிருக்கிறீங்களே. ஒருத்தன் உங்க ஜமாத்தை சார்ந்தவன் தலாக்கு விடுகிறான் என்றால் நீங்கள் போட்ட அதே ஷரத்தை, திருமணத்துக்கு போட்ட அதே ஷரத்தை இதுக்கு போட வேண்டாமா? ஜமாத்துல வந்து சொல்லணும் என்ற ஒரு நிலை வைக்க வேண்டாமா? அந்த கணவன் மனைவியை கூப்பிட்டு வச்சு பேசணும், எதை சொல்ல வேண்டாமா? முதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள், தலாக்கு விடுவதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், இதையெல்லாம் சொல்ல வேண்டாமா? ஒண்ணும் சொல்றது இல்லை. தலாக்கு விட்டானா என்ன செய்ய முடியும்? தலாக்கு விட்டாலும் அதுக்கு உண்டான இஸ்லாம் சொன்னதான தலாக்கு நீங்களாக கண்டுபிடிச்சீங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிடிக்கவில்லை என்றால் அவங்க வந்து தலாக்கு விடலாம் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் உங்க அப்பா பாட்டம் கண்டுபிடிச்சது, அல்லாஹ் காட்டி தந்ததா? யார் கண்டுபிடிச்சது? இஸ்லாம் காட்டி தந்தது இல்லையா? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்தது இல்லையா? அந்த ரப்புல் ஆலமீன் தான் தலாக்கு விடுவதற்கு முன்னால் இவ்வளவு நீ கடைபிடி. ஒரு திருமணத்துக்கு முன்னால பொண்ணை போய் பாக்குறீங்களப்பா, 4 தடவை விசாரிக்கிறீங்கள, 40 தடவை போட்டோல பாக்குறீங்கள, அதுவும் காணாக்கி இப்ப செல்போன் வந்ததுக்கு பின்னால பேசப்பட்ட அந்த பெண்ணிடத்தில் பல மணி நேரம் நீ கொஞ்சம் குலாவிதில்ல. இது மார்க்கத்தில் தடை, அது தனி விஷயம். இவ்வளவு நடக்குது, அது ஜமாத்துக்கு தெரிஞ்சு நடக்குது. இவ்வளவு நடக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் தலாக்கு வரும்போது மாத்திரம் இப்படி பேச விட வேண்டியதானே? திருமணத்துக்கு முன்னால பேசுறான்னு உள்ள, திருமணத்துக்கு முன்னால அந்த பெண்ணிட்ட போய் கொஞ்சம் குலாவுறீங்கள, தலாக்கு விடுவதற்கு முன்னால பேசு, அல்லாஹ் சொல்றானே. அது ஹலாலான பேச்சுல 2 பேரும் பேசுங்க என்று அல்லாஹ் சொல்றானே. ஹராமான பேச்சுக்கு இந்த ஜமாத்து அனுமதி கொடுக்கிறது, ஹலாலான பேச்சுக்கு இந்த ஜமாத்து முட்டுக்கட்டையா இருக்குது. முத்தலாக் விட்டுட்டான். என்னடா முத்தலாக் விட்டா என்ன? மார்க்கம் வந்து இப்படித்தான் சொல்லுதா? தலாக் தலாக்னு அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா? இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதா? முதல்ல அதையெல்லாம் யோசிக்கணும். முதலில் இந்த சட்டத்தை நாம தெரியணும். அது என்ன முத்தலாக்கு? மதுஹபு பாலா போன இந்த மதுஹபுனால நம்முடைய தாய்மார்களுடைய வாழ்க்கையும் பாலா போகுது. இந்த இதுக்குத்தான் இந்த மதுஹபை பின்பற்றாதீங்கிறோம். நீங்க வச்சிருக்கிறாங்களே ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், அதுல ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறான், இஸ்லாத்துல இல்ல. இவங்க பின்பற்றக்கூடிய மதுஹப்ல ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க. என்ன சட்டம்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல தலாக் 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 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு வச்சான். எந்த அளவுக்கு தெரியுமா? குடி போதையில சொன்னாலும் முடிஞ்சு வருமா? தண்ணி அடிச்சுட்டு வந்தான்னு வைங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்து பார்த்தா பொண்டாட்டி ஒரு மாதிரியா இருந்தா தலாக்கு தலாக்கு அப்படின்னு தண்ணி போதையில சொன்னான்னு வைங்களேன், முடிஞ்சு வச்சான். இந்த லெப்பமாரி எழுதி வச்ச சட்டம். லெப்பமாரி எழுதுனா அப்படித்தானே இருக்கும் சட்டம். அல்லாஹ் எழுதின சட்டம் வேற, இவ எழுதின சட்டம் இவ்வளவு மாதிரி தானே இருக்கும். அப்ப இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால முத்தலாக்கு நிறைவேறிடுச்சுன்னா 3 தலாக்கு முடிஞ்சிருச்சுல, அதனால கல்யாணம் செல்லாது. மார்க்கம் இப்படி எங்கேயாவது சொல்லி இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த தலாக்கை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? அழகாக புகாரி போன்ற நூற்கள்ல ஹதீசுகள் வருது. ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு கணவன் மனைவியை பார்த்து ஒரு நேரத்தில் எத்தனை தலாக்கு சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான். எத்தனை தலாக்கு அவன் சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாப்பிள்ளை மனைவி பார்த்து சொல்றார் தலாக்கு 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 தலாக்குங்கிறார். கோபத்தில் வருமா இல்லையா? கோபத்தில் திரும்ப திரும்ப சொல்லுவோம்லங்க. 1000 தடவை தலாக்கே சொல்லிட்டான்னு வைங்க, இது எத்தனை தலாக்கு? 1000 தலாக்கு இல்லையா, ஒரு தலாக்கு தான். ஒரு தலாக்கு தான். இஸ்லாம் அப்படி சொல்லுது. இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. ஒண்ணு வேண்டாம், வீட்டில் சாப்பிடுறோம், எத்தனை வாய் அள்ளி போடுறோம் சோற. கல்யாண வீட்டில் கலரி சாப்பாடு இருக்குதா இல்லையா?
கலரி சாப்பாட்டில் அந்த இதில் கலரில் சோறு எல்லாம் வச்சாச்சு, போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 4 தாளாவையும் முடிக்கிட்டோன்னு வைங்க, வெளியே வந்தாச்சு, ஏப்ப விட்டாச்சு. எத்தனை நேரப்பா சாப்பிட்ட? என்ன சொல்லுவிய? 4 தாளா சின்னதுனால 4 சாப்பாடு அப்படி சொல்லுவியடா? 4 சாப்பாடு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவிய? ஒருக்கத்தான் சாப்பிட்டேன். ஏன் ஒருக்கங்கிறோம்? ஒரே டைம்ல சாப்பிட்டதுனால. இதே தாளா, இதே கலரிய, இதே சாப்பாட 4 தடவை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன். முதல்ல போனீங்க, சாப்பிட்டிய, வெளியே வந்தாச்சு, கையை கழுவியாச்சு. என்னப்பா நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கு, இன்னொரு சாப்பிடலாம் நினைக்கிறேன். திரும்பவும் போறான், சாப்பிடுறான், வெளியே வரான், கையை கழுவுறான். இன்னொரு என்னப்பா இன்னும் நல்லா தான் இருக்குது, இன்னொரு அடி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். திரும்பவும் போறான், சாப்பிட்டு வரான். இவனை பார்த்து என்ன சொல்லுவிய? 4 தடவை வெளுத்து வாங்கிட்டானடா அப்படிங்கிறிய. 4 தடவை வெளுத்து வாங்க, 4 தடவை சாப்பிட்டாங்கிறிய. இதே சாப்பாட ஒரே நேரத்தில் ஒருத்தன் வந்து அப்படியே தம் கட்டி வயிற்றுல இறக்குறான்னு வைங்க, கிணத்துல கல்லது கட்டி இறக்குற மாதிரி. அவனுக்கு என்ன சொல்லுவிய? ஒருக்கத்தான் சாப்பிட்டான். ஒரே சாப்பாடு, ஒரே அளவு தான். என்ன அளவுகள் வச்சிருக்கிறோம்? ஒருக்க சாப்பிடுவது என்பது முதல்ல கையை கழுவிட்டு உள்ள போகணும், சாப்பிடணும், திருப்தியா சாப்பிட்டு வெளியே வரணும், கையை கழுவணும், அப்படி கொஞ்ச நேரம் நிக்கணும். அதுக்கு இதுதான் ஒரு தடவை சாப்பிடுதுங்கிறது. ஒரு தடவை சாப்பிடுறதுக்கு இவ்வளவு சருத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி உட்கார்ந்த நிலையில தலாக் 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 சொன்னா அது மட்டும் எப்படி 3 தலாக்னு ஆகும்? அது ஒரு தலாக். ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்றாங்க. நீ ஒரே நேரத்தில் எத்தனை தலாக்கு சொன்னாலும் அது ஒரு தலாக்காகத்தான் கணிக்கப்படும். ஒரு தலாக்கு தான். மார்க்கத்தில் வந்து ஒரு நேரத்தில் 3 தலாக்கு சொன்னா அது முத்தலாக்கு என்ற அடிப்படையில் மாறாது, ஆகாது. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த தலாக்குலையும் அழகான வழிமுறைகள். ஒரு கணவன் மனைவியை தலாக் விட்டார். இன்னைக்கு தலாக்னா என்ன? சாட்சியோடு விடணும். சும்மா வெளிநாட்டில இருந்து ஒரு வெத்து பேப்பர்ல நான் தலாக் விட்டேன் அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. அல்லது இங்க உட்கார்ந்துக்கிட்டு தனிமையில உட்கார்ந்துக்கிட்டு என் பொண்டாட்டி நான் தலாக் விட்டேன் அதுவும் இல்லை. தலாக் விடுவதா இருந்தால் 2 சாட்சி முன்னால் இருக்கணும். சாட்சி இருக்கணும். இந்த பெண் எப்படி திருமணம் முடிப்பதற்கு சாட்சியோடு நடக்கிறதோ அதே மாதிரி தலாக் விடுவதற்கும் 2 சாட்சி இருக்கணும். இப்படி சாட்சியின் அடிப்படையில் ஒருவர் தலாக் விடுகிறார் என்றால் உடனே பிரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை. மார்க்கத்தில் அந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கு பல வழிமுறைகளை அலைஞ்சு சொல்லுது. ஒரு தலாக் விட்டார்னு வைங்களேன், அவர்கள் 3 மாத விலக்கு காலம், ஏறத்தாழ 3 மாச காலம் வரையிலையும் அந்த பெண்ணை இதா இருக்கும். 3 மாத விலக்கு காலம், அதாவது 3 மாசம். இன்னைக்கு தலாக் விட்டார்னா 3 மாசம் வரையிலும் அந்த பெண்ணை இதா இருக்கும். இது இந்த 3 மாச காலகட்டத்தில் இந்த கணவன் அந்த மனைவியோடு சேர நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், தாராளமாக சேர்ந்துக்கலாம். மார்க்கம் சொல்லுது இந்த இத்தா காலத்துல ஒரு இப்ப தலாக் விட்டாரு, தலாக்கு விட்டு அவர் வந்து 2 மாசத்திலேயே அல்ல 1.5 மாசத்திலேயே வந்து அநியாயமா தலாக் விட்டோமே, கோபத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பேசி தீர்த்திருக்கலாமே, சரி தலாக் விட்டோம் இப்ப சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க அப்படியே சேர்ந்து வாழலாம். 3 மாசம் கழிஞ்சிடுச்சுன்னு வைங்க, 3 மாசம் கழிஞ்சு அதுக்கு பின்னால யோசிச்சு பாக்குறான், ஆஹா இவ இப்படி இருந்தா இன்னொருத்தையும் கட்டினா இதை விட அக்காவா இருந்தா என்ன செய்யா, இதை விட டபுள் பிரச்சனை வந்துருமே, இவளே தேவல, இவளே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவளோடு சேரணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஒரு தலாக்கு ஒருத்தன் விட்டுட்டான், தலாக்கு விட்டாச்சுன்னா 3 மாசத்துக்குள்ள அவங்க சேர நினைச்சா சேர்ந்துக்கலாம், திருமணமே தேவையில்லை. 3 மாசம் கழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதற்கு பின்னால சேருவதாக இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ணா போதும். அவங்களே திரும்ப அந்த கல்யாணத்தை புதுப்பித்துக் கொண்டால், திருமணம் செய்து கொண்டால் போதும். எவ்வளவு அற்புதமான சட்டம்னு பாருங்களேன். சரி, அப்போ அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த கால கெடுவுக்குள்ள அவங்க சேரவில்லை என்றால், சேரத்துக்கு விருப்பம் இல்லை என்றால், அதுக்கு பின்னால்தான் 2வது தலாக். இந்த 3 மாசம் கழிஞ்சதுக்கு பின்னால்தான் 2வது தலாக். அதுவும் சாட்சி வச்சு சொன்னோம், நான் 3 மாசத்துக்கு முன்னால ஒரு தலாக் விட்டேன், இப்போ 3 மாசம் கழிச்சிருச்சு, இப்ப 2வது தலாக் விடுறேன். இந்த 2வது தலாக் விட்டதற்கு பின்னாலையும் அவங்க சேரலாம், ஒரு திருமணம் பண்ணி கொண்டு அவங்க சேரலாம். சரி, இப்ப 2வது தலாக்கு முடிஞ்சு 3 மாச காலம் வரையும் அந்த பெண் இதா இருக்கணும்.
அந்த இத்தாவுடைய காலகட்டத்தை சேர்ந்துக்கலாம். சேரல, முதல்ல 3 மாசம் கழிச்சு முதல் தலாக்கு விட்டு அதுலயும் சேரல, 2வது தலாக்கு விட்டு 3 மாசம் கழிஞ்சிருச்சு அதுலயும் சேரலையா, அதுக்கு பின்னாலதான் 3வது தலாக்கு. இந்த 3வது தலாக்கு விட்டாச்சுன்னு சொன்னா அதற்கு பின்னால அந்த கணவன் மனைவி சேர இயலாது. விளக்குதா தாய்மார்களே? நம்ம பெத்தா சொன்ன மாதிரி, நம்ம வீட்டுல உள்ள ஆட்கள் சொன்ன மாதிரி தலாக்குனா அப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை. மார்க்கம் தலாக்கு விடுவதற்கு சில நிபந்தனைகள், நான் ஏற்கனவே சொன்ன நிபந்தனை, தலாக்கு விட்டாலும் அதற்கு இடையில சேருவதற்கு இவ்வளவு வாய்ப்புகளை இஸ்லாம் நமக்கு தருகிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அற்புதமான ஒரு சட்டத்தை நம்ம ஆட்கள் எவ்வளவு லேசாக, எவ்வளவு அநியாயமாக அதை பயன்படுத்துறாங்க. அதுலயும் குறிப்பாக மேலப்பாளத்தில் நடக்கக்கூடிய விவகாரம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, அவங்க 2 பேரும் சண்டை அப்படின்னு நடக்குது, எல்லாம் வட்டாரத்துக்கு தான் தெரிஞ்சிருமே. இப்படி சண்டை நடக்கும் போது இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவங்க, இன்னொரு குமரை வச்சிருக்கக்கூடிய ஆளு அந்த மாப்பிளைய பொன் பேசுறாங்க, நீ அந்த பிள்ளைய எப்படியா தலாக்கு விட்டுரு, நான் என் வீட்டு பிள்ளைய தாரேன், என் பிள்ளைய உனக்கு தாரேன். உடனே அவன் பேசுறான், அந்த பிள்ளை தலாக்கு விட்டா ஜமாத்துக்காரங்களோ வேற யாராவது சேர்ந்து தலாக்கு விட்டதற்காக வேண்டி ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லுவாங்களே, வேற ஏதாவது கொடுக்க சொல்லுவாங்களே, அது வரதட்சணை வாங்கி இருப்போமே அதை திரும்ப கொடுக்க சொல்லுவாங்களே, அப்ப என்ன செய்ய, அதையும் சேர்த்து நாங்க தாரோம். யாரு? நம்ம தெருல இந்த ஊர்ல நடக்கக்கூடிய சமாச்சாரம். ஒருத்தன் சேர்ந்து வாழுகிறான், சேர்ந்து வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு என் பிள்ளைய தார, அந்த பிள்ளைய நீ தலாக்கு விட்டு. விளங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த, இஸ்லாம் தடுத்த மிக மோசமான ஒரு செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, லா தஸாலுல் மர்அத்து தலாக உஹ்திஹா, ஒரு பெண்மணி இன்னொரு பெண் சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையா, அந்த பெண்ணை தலாக்கு விட வேண்டும் என்று இவள் கேட்க கூடாது. ஏன்? தன்னுடைய பாத்திரத்தை நிறைத்துக் கொள்வதற்காக, நான் போய் வாழணுங்கிறதுக்காக வேண்டி அவளை வெளியில தள்ளு என்று நீ சொல்றிய, இப்படி கேட்காத, இதெல்லாம் பெரிய பாவம், இஸ்லாம் தடுத்த ஒரு மாபெரும் மோசமான ஒரு செயல் என்று இந்த ஹதீஸ் வருது. இது புகார்ல பார்க்கலாம். இது நடக்குதா? எவ்வளவு பெரிய கொடுமை தாய்மார்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் புள்ள வாழணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பிள்ளைய நீங்க வாழா வெட்டி ஆக்குறீங்களே, இது சரி என்றால் நாளைக்கு உங்க பிள்ளையை இவன் தலாக்கு விட்டுட்டு இன்னொரு பிள்ளைய கட்டுவானே. யோசிச்சு பார்த்தீங்களா? கொஞ்சமா யோசிச்சு பார்த்தோமா? இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்து 2 பேரையும் சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு வழி என்ன உண்டு அதை பார்க்கிறதா? நம்ம பிள்ளை வாழணும், எவ வாழ வெட்டியா போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைய அங்க திணிக்கிறதுக்கு முற்படுவதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மோசமான நிலை. அதனால சகோதரர்களே, இந்த தலாக்கு என்பது மிக மிக பார்த்து ரொம்ப யோசனை செய்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. நினைச்ச மாத்திரத்திலேயே தலாக்கு விடுவதற்கு இது சாதாரண ஒரு மேட்டர் கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இவ்வளவு வழிமுறைகளையும் இஸ்லாம் பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றியதற்கு பின்னால் அவங்களால சேர்ந்து வாழ முடியல அப்படின்னு சொன்னா அப்ப தலாக்கு விட்டுட்டு போலாம், அது பிரச்சனை இல்லை. எடுத்த எடுப்பிலே தலாக்குங்கிறது என்ன? ஜமாத்தார்களே, உங்களுக்கும் ஒரு கோரிக்கை, இத மாதிரி தலாக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் தீர விசாரிங்க, பரிசீலனை பண்ணுங்க. உங்களுடைய மதுஹப் சட்டம் சொன்ன மாதிரி முத்தலாக்கு நினைச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த தம்பதியுடைய விஷயத்துல நீங்கள் வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டு போயிடாதீங்க. அல்லாஹ்விடத்துல நீங்களும் பதில் சொல்லணும். மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிச்சா என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க ரஹ்மான் அஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த ஆலிம் சாக்கணும், அலிம் பைனவுமா ஓதக்கூடிய திருமணத்துக்கு மாத்திரம் இவங்க வால் பிடிச்சிட்டு வாரீங்களே, நீங்களும் யோசிச்சு பாருங்க. அநியாயமாக இந்த தம்பதிகளை, இந்த மணமக்களை பிரிக்கக்கூடிய வேலைகளை நீங்களும் செய்வதற்கு உறுதுணையா இருக்கிறீங்களே. அல்லாஹ் உங்களை கேட்டா, உங்களை விசாரிச்சா என்ன பதில் சொல்ல முடியும்? இதுல எல்லாவற்றையும் கொடுமை என்ன தெரியுமா? எங்க ஜமாத்துக்கு தான் இவ்வளவு வழக்கம் வருது. இவ்வளவு வழக்கம் என்ன? இங்க பேசி தீர்வு இல்ல, தீர்க்க மாட்டுக்கிறாங்க, நீங்க தீர்த்து வைங்க, இங்கதான் வருது.
நாங்களும் அந்த பிரச்சனைகளை அதையும் சேர்த்து தான் தீர்த்து வைக்கிறோம். இதுல கொஞ்சம் பேர் என்ன அவங்க என்ன தனி சட்டமா வச்சிருக்கிறான். ஏன் நீங்க பாருங்களேன், இந்த தலாக் கூடக்கூடிய கேஸ் எல்லாம் பாருங்க. தௌஹீத் ஜமாத்துல உள்ளவனா இப்படி தலாக் கூட்டிட்டு இருக்கிறான், நஜாத்துக்காரனா இப்படி தலாக் கூட்டிட்டு இருக்கிறான். தாய்மார்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாங்க மௌலூது கூடாதுங்கிறோம், தர்கா கூடாதுங்கிறோம், கத்தம் பாத்தியா கூடாதுங்கிறோம். கூடாதுன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்க. நாங்க யாரும் இது மாதிரி நினைச்ச மாத்திரத்திலே தலாக் கொடுக்கின்ற கலாச்சாரத்தை இங்க நாங்க வைக்கல. காரணம் என்ன தெரியுமா? நாங்க சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் இப்படி சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாம் சொல்லல. அந்த குர்ஆன் ஹதீஸை முழுக்க நாங்கள் பின்பற்றுவதனாலதான் இந்த நஜாத்துக்காரர்கள்ட்ட பெரும்பாலும் தலாக் இல்லை. சுன்னத் ஜமாத்துல இவ்வளவு தலாக் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மதுஹபு, குப்பை, ராத்திபு, பாத்தியா, கத்வா இந்த லெப்பமார்களை பின்பற்றுவது. இதனாலதான் இவ்வளவு அநியாயம், இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. அதனால தாய்மார்களே, அந்த கொள்கையை புறக்கணிங்க. இந்த தலாக்கு குறையும். எந்த கொள்கைய? இந்த பாத்தியா ஓதக்கூடிய கொள்கை இருக்குதே, தர்காவுக்கு போகக்கூடிய கொள்கை இருக்குதே, குர்ஆன் ஹதீஸ் வேண்டாம் லெப்பமார் தான் வேணும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை இருக்குதே, இத புறக்கணிங்க. நம்முடைய குமர்கள் நல்ல நிலையில வாழும். அல்லாஹ் அதுக்கு அருள் செய்வான், அல்லாஹ் அதற்கு துணை நிற்பான். இந்த தலாக்கு என்று சொல்லி குடும்பத்தை பிரிக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில போட்டியும் போராமையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுகின்ற இந்த கலாச்சாரம் ஒளியும். முழுக்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நடந்தால் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.